ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் GP30 Vlogs. இந்த சண்டே அன்றைக்கி நாங்கள் ஃபேமிலியாக தாம்பரம் ரயில்வே கிரவுண்டில் இருக்கக்கூடிய மெர்மைட் ஷோக்கு போயிருந்தோம். இந்த ஷோ வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி, அதாவது ஆல் ஏஜ் குரூப்ஸ், கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி எல்லா எலமெண்ட்ஸுமே அங்கே இருக்குதுங்க. இங்கே என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பெர் ஹெட் வந்து 100 ருபீஸு. நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம் அப்படின்னா ஃபிஷ் அக்வாரியம் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குதுங்க. கிட்ஸ்லாம் இதை பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. லைட்டிங்கும் டிஃப்ரெண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுங்க. இந்த ஷோ பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட்ஸில் வந்து ஆஃப்டர்நூன் 12 PM நைட்டு 10 PM வரைக்கும் இருக்குங்க. வீக் டேஸில் வந்து ஆஃப்டர்நூன் 3 PM நைட்டு 10 PM வரைக்கும் இருக்குதுங்க. இந்த ஷோ வந்து டில் February 16th வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து நீங்களும் ஏதாவது ஒரு நாள் இந்த February 16th ஒரு டே பிளான் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. இப்போ வந்து அந்த ஃபிஷ்ஷோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷோட வந்துட்டு வீடியோஸ் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வர செக்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். உள்ளே போகிற வழி பார்த்திங்கன்னா ஒரு டனல் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது. அந்த வழியில் போகிறதுக்கே ரொம்ப வந்து என்ஜாயபுளாக இருந்தது. அந்த இடத்துல நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் எல்லோரும் பேசி சிரித்து கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கும் அதை வந்து கேட்டுகிட்டே போனால் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்ததுங்க. பொழுது நல்லா போச்சு. அந்த டனல் வழியாக போயிட்டே இருக்கும்போதுங்க ஒரு இடத்துல வந்து ஒரு கேங் ஆஃப் ஃபிஷ்ஷஸ், நல்லா கேங்ஸ்டர்ஸ் மாதிரி நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சுங்க. அது ரொம்ப வந்து எல்லாருக்கும் என்னடா இது, எல்லா ஃபிஷ்ஷஸும் ஒரே குரூப்பாக நின்று அசையாமல் ஒரே மாதிரி போஸ் கொடுத்துட்டே இருந்ததுங்க. எல்லோரும் அந்த இடத்துல வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே அந்த டனல் வழியாக ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கோம் நாங்கள். அந்த டனல்லேருந்து நம்ம வெளியில் வந்தோன்னாங்க ஃபிஷ் அக்வாரியம் முடிஞ்சிருது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய வந்து, அதாவது நம்ம கடலுக்கு அடியில் எப்படி என்னென்ன அக்வாட்டிக் அனிமல்ஸ் இருக்குமோ அதெல்லாம் செட் பண்ணி அங்கே ரொம்ப லைட்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது. அந்த இடத்துல நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்பாட்டாக இருந்ததுங்க. நாங்களும் அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்படியே ரைட்டில் திரும்பினிங்கன்னா நாம் எதிர்பார்த்து வந்த அந்த மெர்மைட் ஷோங்க. அதில் பார்த்திங்கன்னா மெர்மைட் மாதிரி வந்து லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அந்த தண்ணிக்குள்ளே வந்து எப்படி வந்து அந்த மெர்மைட்ஸ் வந்து என்னெல்லாம் பண்ணுமோ அந்த மாதிரி அவங்களும் பண்ணாங்கங்க. அவங்களோட அந்த ட்ரெஸ்ஸு, அவங்களோட அந்த எஃபர்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அவங்க வந்து நம்மளுக்கு நிறைய ஹாய் காமிச்சாங்க, லவ் கொடுத்தாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய பேர் கூட்டமாக நின்று அதை ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துட்டு இருந்தாங்கங்க. நீங்களும் பாருங்கள். அப்படியே இந்த மெர்மைட் ஷோவை ரசித்து பார்த்துட்டு நம்ம வெளியில் வந்தோன்னா எக்ஸிபிஷனுக்கு உள்ளே வந்துட்டோங்க. இப்போ வந்தோடனே நம்மளுக்கு எக்ஸிபிஷனாலே தெரியும், அங்கே நிறைய வந்து ஸ்நாக்ஸு ஸ்டால் இருக்கும், நிறைய வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கான இடங்கள்லாம் இருக்கும். நம்ம என்ட்ரி பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உடனே அங்கே அந்த இடத்துல வந்து பஞ்சு மிட்டாய் கடை இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருந்தது. ஐயோ, அதில் நிறைய பொண்ணுங்க, லேடிஸ் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து வந்து பசங்களுக்கு டாய்ஸு, வீட்டு உபயோகப் பொருட்கள், அப்புறம் வந்து மேட்ஸு, இப்படி நிறைய ஷாப்ஸ் இருந்ததுங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் நிறைய ஸ்நாக்ஸு ஸ்டால் இருந்தது. நிறைய கேம்ஸுக்கெலாம் வந்து நிறைய ஸ்டால் இருந்ததுங்க. எல்லாருமே வந்து அந்த நிறைய ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டாலில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அதை நம்ம க்ராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா
அப்படியே இந்த ஸ்டால்ஸ்லாம் நம்ம ரசிச்சுக்கிட்டே உள்ளே வந்தோன்னா அங்கே மிரர் ஹவுஸ் இருக்குதுங்க, ஹாரர் ஹவுஸ் இருக்குது, ஸ்னோ வேலி இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நம்ம போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு நிறைய ப்ளே பண்ணுறதுக்கு நிறையா இருந்ததுங்க. குழந்தைங்கள்லாம் வந்து ஜாலியாக மேலே ஏறி குதித்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பூலில் வந்துட்டு இந்த ப்ளே பண்ணுறதுக்கு இருந்ததுங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதோடு சேர்த்து அவங்க பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைங்க ஆக்குப்பை ஆனதை பார்த்து அவங்களும் வந்து ஷவுட் பண்ணி அவங்கள வந்துட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க. அதே மாதிரி இங்கே வந்து இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் அடல்ட்ஸுன்னு எல்லா ஏஜ் குரூப்பும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்குதுங்க. வாங்க ஒவ்வொரு ரைடாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ரைடு. அதில் வந்து நிறைய பார்த்திங்கன்னா கிட்ஸுக்காக அவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரைடுக்குள்ளே போயிட்டு அவங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹெலிகாப்டர் ரைடு இருந்ததுங்க, அதுவும் குழந்தைங்களுக்கு தான். பாருங்கள் கிட்ஸ் எப்படி என்ஜாய் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கப்பன் சாசர் ரைடுங்க. பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது, பயங்கர த்ரில்லிங்காக இருக்குங்க. அந்த பக்கமும் இந்த பக்கம் போகும்போது நம்மளுக்கு தலையே சுற்றுது, ஆனால் ரொம்ப கத்திக்கிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதில் ஒரு தடவையாவது போய் பாருங்கள். கிட்ஸுக்கான ரைடுங்க இது. குழந்தைங்க இதுக்குள்ளே ஏறிட்டு அந்த காரில் சும்மா ஓட்டுற மாதிரி அந்த ஸ்டியரிங்கை சுற்றிக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ணிகிட்ருந்தாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறத விட அவங்க பேரண்ட்ஸ் தாங்க ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொலம்பஸ் ரைடுங்க. இதுதான் இருக்கிறதுலே வந்துட்டு த்ரில்லிங்கான ரைடு. இது வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த உச்சியிலேருந்து அந்த உச்சிக்கு போகுதுங்க. அப்படியே ஹார்ட் பீட் பார்த்திங்கன்னா எகிறுது. எல்லோரும் இந்த ரைடில் தான் அதிகமான சத்தங்க. எல்லோரும் கத்திகிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. எவ்வளோ தான் கற்றுனாலும் அவங்க ரொம்ப அந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணாங்க. நாங்களும் இந்த ரைடில் போனோம். இருக்கிறதுலே நான் தாங்க ரொம்ப அதிகமாக கற்றுனேன். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. அடுத்து ஜாயிண்ட் வீலுங்க. ஜாயிண்ட் வீலுக்கு தாங்க இருக்கிறதுலே பெரிய க்யூ. கிட்டத்தட்ட வந்து 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணி தாங்க அந்த ரைடில் ஏற முடிஞ்சுது. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ஆனால் வந்து ரைடு கொஞ்சம் கம்மியாக, அதாவது கம்மி டைம் மாதிரி இருந்ததுங்க. 5 மினிட்ஸ் தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் வந்து அந்த ரைடில் நம்ம வந்து டிக்கெட் வாங்கி ஏறி முடிக்கிறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆகுதுங்க. அதில் ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வெயிட்டிங் டைம் தான். ஏறி இறங்குறது அது ஒரு 10 மினிட்ஸுங்க. ரைட் டைம் வந்து 5 மினிட்ஸ் தான். இருந்தாலும் ட்ரை பண்ணலாங்க, நல்லா இருந்துச்சு. நாங்கள் போன ரைட்ஸோட கிளிப்பிங்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோங்க லைவ் சவுண்டோட. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் ஃபேமிலியோட கண்டிப்பாக February 16th போய் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம வீலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.